வணக்கம். என் பேர் முருகன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம். நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். இப்போ நம்ம நிற்கிற பயிர் வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா. ஒரு தூரில் வந்து 54 கதிர் இருக்கு. இது வந்து நான் கோனாவிடு உருட்டினேன். இந்த கோனாவிடு எங்கேருந்து வாங்கினோம்னா கும்பகோணத்துலேருந்து கார்த்திகேயன் அப்படிங்கிறவர்கிட்டருந்து வாங்கினேன். மயில் வாகனம் மூலமாக வாங்கினேன். கரெக்டாக அந்த பருவத்தில் நடவு நட்ட 15வது நாள் ஒரு ட்ரிப்பு கோனாவிடு உருட்டினேன். அடுத்தாவது 30 நாள் ஒரு ட்ரிப்பு கோனாவிடு உருட்டினேன். ஒரு ஏக்கருக்கு 3 நாள் ஆச்சு கோனாவிடு விட்டதுக்கு. நல்லா இருக்கு, பயிர் நல்லா இருக்கு பாருங்க. 5 அடி உயரம், என் உயரத்துக்கு பயிர் இருக்குது. கதிரு நல்லா வாலிப்பா வந்திருக்குது. நான் வந்து இந்த நம்மாழ்வார் இதை பார்த்துட்டு தான் இயற்கை விவசாயம் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை முறையை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டேன். எல்லாமே இயற்கையில் தான் எல்லாமே பண்ணுறது. பசுமாடு, காங்கைய மாடு வச்சுருக்கிறேன். அதுலேருந்து வரக்கூடிய சாணம், கோமியத்தை இந்த வயலுக்கு உரமாக பயன்படுத்திக்கிட்டேன். பஞ்சகவிய மீனமெல்லாம் பயன்படுத்துகிறேன். இந்த வயலுக்கு மெயின் இந்த பயிர் இந்த அளவுக்கு கிளைப்பு வர்றதுக்கு காரணமே ஆட்டுக்கடை தான் மெயின். கோடையில் நல்லா ஆட்டுக்கடை போட்டு கோடையில் வந்தாலும் உழுது விட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்தோடனே பரம்படிச்சு, உழவடிச்சு பரம்படிச்சு நடவு பண்ணியிருக்கிறேன். வேற எந்த அனாவசியமான செலவும் பண்ணல. பஞ்சகவிய மீனமெல்லாம் பாசனத்தில் கொடுத்துருக்கிறேன். 2 ட்ரிப்பு தெளிப்பு தேய்ச்சிருக்கிறேன்.